அதாவது ஒருவருக்கு நல்லது செய்யணும்னா சரி, தீயது செய்யணும்னா சரி, அவங்களுடைய குறிப்பிட்ட பொருள் ஆனது வேணும். அதாவது எந்த ஒரு சயின்சிக்கல் டெஸ்ட்டாக இருந்தாலும் சரி, டிஎன்ஏன்னு சொல்லுவாங்க. இந்த டிஎன்ஏக்களை வச்சு, அதாவது ஒருத்தர் மனிதனுடைய முடியை வச்சு உருவத்தை வரைகிறாங்க. மனிதனுடைய கால் பாதத்தை அந்த தடயத்தை வச்சு அந்த மனிதனுடைய வெயிட்டு கணக்கு போடுவாங்க. அது மாதிரி பார்த்தோன்னா அந்த காலத்தில் இந்த காலத்தில் சயின்ஸ் வச்சு நம்ம ஆராய்ச்சி பண்ணுறோம். அந்த காலத்தில் மாந்திரியத்தை வச்சு, மாந்திரியத்தினுடைய அந்த தாந்திரிகம், எங்களுடைய மாந்திரிகம் தாந்திரியத்தை வச்சு அந்த மனிதனுடைய பொருளை வச்சு எங்கே இருக்கக்கூடிய நபரையும் கட்டுப்படுத்துவதற்கான செய்வாங்க. அப்படி செய்கிறதுனால என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு குடும்பத்தில் வசியத்துக்காகவும் அதை செய்யலாம், அதே ஒரு மனிதனை அழிக்கிறதுக்காக செய்யலாம். ஆனால் அழிக்கிறது என்பது, அதாவது கெடுவான் கேடு நினைப்பான் என்று சொல்லுவாங்க. நம்ம கெட்டு போகணும்னு விதி இருந்தால் தான் நம்ம கெட்டதை நினைப்போம். வினை விதத்தன் விதையாக இருப்பான், திணை விதத்தன் திணையாக இருப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நல்லது நினைச்சோம்னா நல்லது நடக்கும். ஒரு கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க, அப்போ பார்த்தீங்கன்னா அந்த துணியை வச்சோ இல்லை முடி வச்சோ காலடி மண் வச்சோ இல்லை நகத்தை வச்சோ செய்யணும்னா அது நல்லது. ஆனால் ஒருத்தர் அழிக்கணும், பக்கத்து வீட்டுக்கார சண்டை போட்டுட்டான் அவன் அழிஞ்சு போகணும்னு நினச்சோம்னா அதுக்கு பக்கத்து வீட்டுக்கார நமக்கு செஞ்சு அழிச்சிருவான். அதனால் அதெல்லாம் பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது. 100 ஏக்கர் கேட்டட் கம்யூனிட்டியில் 10,000 ஸ்கொயர் ஃபீட் பிளாட், அதோட ஏற்கனவே 7 to 8 அடி வளர்ந்த 100 ரெட் சாண்டல்வுட் மரங்களோட உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட் வெறும் 399க்கு தராங்க. இல்ல உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி லேண்ட பிரிச்சு தரதுக்கும் தயாரா இருக்காங்க. இன்னைக்கு இந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டா நாளைக்கு இந்த விலையில இப்படி ஒரு சொத்து கிடைக்கிறது வாய்ப்பு ரொம்ப கஷ்டம். உங்க தலைமுறைக்கான சொத்தை இன்றே உருவாக்குங்கள். சைட்டை நேர்ல பார்த்து உங்களோட பெஸ்ட் பிளாட்டை சூஸ் பண்ண உடனே கால் பண்ணுங்க.